வணக்கம். முன்னாடி வீடியோவில் டாப் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நான் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்படி துணியை கிராஸாக வச்சு லைன் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஒரு கிராஸ் பீஸ் மேலே இன்னொரு கிராஸ் பீஸை நம்ம பேக் சைடில் திருப்பி போட்டு இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு கிராஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நெக்ஸ்ட் சைடு நம்ம வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கிராஸ் பீஸை எடுத்து பேக் சைடில் திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடில் வச்சு 1/2 இன்ச் நம்ம அதுக்கு தையலுக்கு விட்டுருப்போம் இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, நெக்ஸ்ட் சைடும் அந்த கிராஸ் பீஸும் அதுக்கு நடுவில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா டேர்ன் பண்ணி இதை மாதிரி திருப்பி தைக்க முடியும். இப்போ திருப்பி நம்ம மடித்து இதை மாதிரி தைச்சிட்டு வரணும். அவ்வளோதான், ஒரு நெக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடு நெக்கையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சொன்னால் அதே மெத்தடில் இன்னொரு நெக்கையும் நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்து அதை ஈஸியாக திருப்பி 2த்தையும் ஜாயின் பண்ணதுக்கு இடையில ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம திருப்பி டர்ன் பண்ணி இந்த மாதிரி நம்ம அழகாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நெக் 2த்துக்கும் நம்ம பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இருக்கிற கிளாத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சு செகண்டு கிளாத்தை பேக் சைடில் திருப்பி போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். மேலே மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது அடியில் டாப்புக்கு அடியில் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதே மாதிரி அந்த சைடும் நம்ம இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரி மடித்து தைச்சி எடுத்துப்போம். அவ்வளோதான், மடித்து தைச்சாச்சு. இப்போது கை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு தனித்தனி பீஸாக 4 பீஸாக இருந்தது கை. அதை இப்போது ஃபஸ்ட்டு அதை 2 ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பரிமாண தையல் போட்டுக்கலாம் அதுக்கு. அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணது தெரியாது. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கையவும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி பரிமாண தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கரெக்டான அளவில் 2மே இருக்குதான்னு பார்த்துக்குவோம். இப்போது மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணி குடஞ்சி கட் பண்ணிக்கணும். அங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். குடஞ்சி கட் பண்ண இடம் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வரணும், அதுக்காக. இப்போது கைக்கு அடியில் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். 2 ஸ்லீவையுமே அடியில் மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். டாப்போட கரெக்டான அளவில் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அது மேலேயே இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். 1 சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது குடஞ்சி கட் பண்ணது ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி பார்த்து கவனமாக தைக்கணும். அவ்வளோதான், கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு கைக்கும் அந்த சைடில் அந்த இடுப்புக்கும் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கு சைடில் ஓப்பன் வைக்கிறதுக்கு உள்ள அளவுக்கு மேலேயே நம்ம இந்த தையலை முடிச்சுக்கணும். அதில் நாம் ஜாயின் பண்ணிக்கணும்.
மறுபடியும் அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கணும். அதே போல் பக்கத்தில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 தையல் போடணும். அது ஆரம்பத்தில் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஃபஸ்ட்டு போட்ட தையலோட ஜாயின் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு இடுப்புக்கு சைடில் நாம் சைடு ஓப்பன் தருவோம். நம்ம 1 இன்ச் கொடுத்தோம். அதை நம்ம இப்படி மடித்து தைச்சிட்டே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி ஊசியை உள்ளே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் துணியை டர்ன் பண்ணி திருப்பி அடுத்த சைடை நம்ம இப்படி மடித்து தைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வி ஷேப் அழகாக சைடில் கிடைக்கும். அவ்வளோதான், ஓப்பன் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைட்லேயும் நம்ம கைக்கும் அந்த இடுப்புக்கும் ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் கேப் வரைக்கும் நம்ம தைச்சி சைடு ஓப்பனுக்கு ஒரு அளவு விட்டுருப்போம். அதுக்கு மேலே இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். இப்போ பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக 2 தையல் போட்டுக்கணும். அது எப்படின்னா ஆரம்பத்தில் தள்ளி 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கடைசியில் ஜாயின் பண்ணும் போது ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு தைக்கிற தையலோட அதை ஜாயின் பண்ணிக்கணும். சைடில் ஓப்பனை நம்ம இப்படி தைச்சிட்டே வந்துட்டு இந்த சைடில் நம்ம அப்படியே ஊசியை உள்ளே நிறுத்தி திருப்பிட்டு அப்புறமா மடித்து தைச்சிக்கணும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு சைடு ஓப்பன் வி ஷேப்பில் அழகாக கிடைக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நெக்கில் ஒரு சின்னதாக டிசைன் வைக்கலாம். அதுக்கு நான் இந்த நைட்டியில் பார்டர்லேருந்து கட் பண்ணேன். இதை சென்டராக வச்சு இப்படி அடியில் மட்டும் வி ஷேப்பாக மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை தைக்கும்போது நம்ம அடியில் இருக்கிற துணியை தள்ளி வச்சுட்டு தைக்கணும். ஜாயின் பண்ணிடக்கூடாது, அதை கவனமாக தைக்கணும். அவ்வளோதான். இப்போ சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்தாச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நடுவில் நீங்கள் பட்டன் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளாக முடிச்சாச்சுன்ட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.